உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, செக்குல ஆட்டுனா சுத்தமான உருட்டு யார் உருட்டி இருக்கான்னு கேக்குறீங்களா? வேற யாரு? நம்ம ஒப்பாரி முன்னேற்ற கழகம் தான். அதாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இப்போ ஒப்பாரி முன்னேற்ற கழகமா ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க. சோ இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகம் செக்குல ஆட்டுனா ஒரு சுத்தமான உருட்டி இருக்கிறாங்க. கடந்த 5 வருடமாக திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடர்ச்சியா ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்றைய தினத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு போனை போட்டு ஒரு உருட்டி இருக்காங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடிக்கு அரசியல் என்ன, குறிப்பாக அன்புமணி அவர்கள் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு திட்டத்துக்கு, நலத்திட்டத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. சோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்போம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. கடந்த 5 வருஷத்துல திமுக எத்தனையோ உருட்டுகளை உருட்டிருக்கிறாங்க. அவங்க உருட்டாத உருட்டுகளே கிடையாது. சோ திமுக உருட்டுனா அத்தனை உருட்டுகள்ல உங்களுக்கு பிடித்த உருட்டு எந்த உருட்டு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க, சரிங்களா? சரி, இன்னைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மெகா சைஸ்ல உருட்டை உருட்டி இருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க அப்படின்னா எந்தெந்த சாதியை சார்ந்தவர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் தொகை கொண்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ அதன் அடிப்படையில் அரசு எந்திரங்கள்ல இவ்வளவு உரிய பிரதிநிதித்துவம் இந்த சாதிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத ஒரு டிமாண்டா வைக்கலாம். ஸோ எல்லா சாதியை சார்ந்தவர்களும் ஓரளவுக்கு அந்த அரசு எந்திரத்துக்குள்ள வரலாம். ஸோ இதை எல்லாத்தையும் வலியுறுத்துவதற்காகத்தான் முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிருக்காங்க. சோ அவங்க இன்றைக்கு மட்டும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக அவங்க இந்த கோரிக்கையை முன்னாடி வைக்கல. கடந்த ஒரு 5 வருடமாகவே பாட்டாளி மக்கள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதனை அவங்க ஒரு கொள்கை முழக்கமாகவே தொடர்ச்சியா முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கொள்கை முழக்கத்திற்கு இது நாள் வரைக்கும் ஆதரவு அளித்து கொண்டிருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்க்ளூட் விசிகா உட்பட. விசிகா கூட கடந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டுல வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதனை ஒரு தீர்மானமாவே அவங்க போட்டிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். பட் ஒரே ஒரு கட்சியை தவிர. அந்த கட்சி எந்த கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுல திமுகவுக்கு உடன்பாடு இருந்தது கிடையவே கிடையாது. கடந்த 5 வருடமாக பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதனை பொதுமக்கள்கிட்ட பெரும் விவாதமாக மாத்துறாங்களோ அப்பொழுதெல்லாம் திமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கொள்கை முழக்கத்தை நீர்த்து போக வைக்கும் அளவிற்கான ஒரு நரேட்டிவ்ல உருவாக்குவாங்க. தன்னிடம் இருக்கின்ற இந்த வாடகை வாய்கள் யூடியூபர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்கள வச்சு அவங்க பேச வைப்பாங்க. பேச வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த அளவுக்கு டம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக யாரை பேச வைப்பாங்க பார்த்தோம்னா, சிவசங்கர் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள். சிவசங்கர் அவர்களை வச்சு பேச வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை டம்மி பண்ண வைப்பாங்க. சோ இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான வேலையாக கடந்த 5 வருடங்கள் இருந்துச்சு. சோ பாட்டாளி மக்கள் கட்சி எப்பொழுதெல்லாம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதனை ஒரு கொள்கை முடிவாக அறிவித்து மக்கள் மத்தியில பெரும் விவாதங்களை எழுப்புறாங்களோ அப்பொழுதெல்லாம் அதை நீர்த்து போக வைக்கின்ற அளவிற்கு திமுக இது போன்ற காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த நிலைமையில இன்றைய தினத்துல பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்திற்கு நானும் கூட ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி திமுக இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் திமுகவுடைய சுத்தமான உருட்டு என்பது. கடந்த 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. திமுக சாதிவாரி கணக்கெடுப்ப நீங்க நடத்திருக்கலாம்ல, ஏன் நடத்தல? ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறைவேற்றுகின்ற அந்த தீர்மானத்திற்கு நானும் ஆதரவு தாரேன், ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிகளுமே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, நானும் ஆதரவு தாரேன் அப்படின்ற மாதிரி திமுக உள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அப்ப 5 வருஷமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது என்பதுல ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல இருந்த திமுக இன்னைக்கு மட்டும் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? இன்னைக்கு மட்டும் அந்த தீர்மானங்களுக்கு எப்படி ஆதரவு தராங்க?
அப்ப திமுகவுடைய சுத்தமான உருட்டு என்பது இந்த உருட்டு தான். எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதை அவங்க வலியுறுத்தினாங்க. அதுக்கு அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவது என்பது இங்க மாநில அரசாங்கத்தினுடைய கைகள்ல கிடையாது, இது மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை. சோ மத்திய அரசாங்கத்தினாலதான் எடுக்க முடியும். நீங்க இந்திய கூட்டணியில தான் இருக்கிறீங்க, பிஜேபி கூட தான் இருக்கிறீங்க, நீங்க நேரடியாக பிஜேபி சொல்லி நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் அமைச்சர் சிவசங்கர் அவர்களை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு பதில் கொடுக்க வைத்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பாமக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை முடிவை அறிவிக்கிறாங்க, ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அப்படின்னா அந்த தீர்மானத்துக்கு இப்பொழுது மட்டும் திமுகனால எப்படி ஆதரவு கொடுக்க முடிகின்றது? போனை போட்டு சொல்லியிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு போனை போட்டு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அந்த கூட்டத்துல என்ன தீர்மானம் போடுறீங்களோ அந்த தீர்மானத்துக்கு நான் ஆதரவு தாரேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சொல்றாரு. அப்ப அதிகாரத்தை இருந்த பொழுது உங்களால என்ன எப்படி செய்ய முடியாம இருந்துச்சு, ஆனா இப்ப மட்டும் எப்படி ஆதரவு தெரிவிக்க முடிகின்றது? அப்போ எவ்வளவு பெரிய ஒரு இரட்டை நிலைப்பாடு கொண்ட கட்சியாக திமுக இருக்குது அப்படின்றத பாருங்க. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து திமுக உள்ள நுழைய பாக்குறாங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு இங்க எல்லா கட்சிகளுமே ஆதரவு, விசிக ஆதரவு, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு, அதுக்கப்புறம் இதர பின்ன அத்தனை கட்சிகளுமே ஆதரவு. அப்ப அத்தனை கட்சிகளுமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நாம மட்டும் தனியா நின்றா அப்படின்னா நம்ம அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டு விடுவோம் என்பதை உணர்ந்து திமுக என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா போனை போட்டு நானும் உள்ள வரேங்க, நானும் உங்களுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு தாரேங்க அப்படின்ற மாதிரி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இதுதான் திமுகவுடைய அப்பட்டமான செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதுல நம்ம இன்னொரு மேட்டரையும் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு விசிகாவும் கூட தங்களுடைய ஆதரவை நல்கி இருக்கின்றார்கள். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங் என்ன பண்றாங்கன்னா சமூக வலைத்தளங்கள்ல பாருங்க பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படிலாம் விசிகா சொல்லிட்டு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு விசிகா ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல விசிகாவுக்கும் பாமகவுக்கும் ஒரு எதிர் துருவத்தை உருவாக்குவதற்காக, பகையை கூர்மைப்படுத்துவதற்காக திமுகவுடைய ஐடிவிங் தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தோழர்களும் அதே மாதிரி விசிகாவுடைய தோழர்களும் ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இருக்கிற ஒரு முரண்பாடு என்பது ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் முரண்பாடு. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க, அதற்கு விசிக ஆதரவு தெரிவித்திருக்கின்றது என்றால் இது தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த ஒரு விடயம். அப்ப தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு கண்டிப்பான முறையில் விசிக ஆதரவு தெரிவிக்கத்தான் செய்யும். விசிகாவுக்கும் பாமகவுக்கும் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை முடிவுக்கு இது நாள் வரைக்கும் விசிகா எதிராக இருந்தது கிடையவே கிடையாது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விசிகாவுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டிலும் கூட ஒரு தீர்மானமாக விசிகா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சாதிவாரி பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்பதனை ஒரு தீர்மானமாகவே விசிகா போட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவாக தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க, ஆனா திமுகவை தவிர. அப்ப பாமகவுக்கும் விசிகாவுக்கும் இருக்கின்ற இந்த முரண்பாடு என்பது அது கொள்கை சார்ந்த முரண்பாடு, அரசியல் சார்ந்த முரண்பாடு. ஆனா மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு விசிகா எப்பொழுதுமே தனியாக நின்றது கிடையாது, எல்லா கட்சிகள் கூடயுமே உடன்பட்டுதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அதனால திமுக இந்த பாமக விசஸ் விசிகா அப்படின்ற மாதிரி இந்த எதிர் துருவ அரசியலை தயவு கூர்ந்து கூர்மைப்படுத்தாதீங்க. இது அப்பட்டமான ஒரு சந்தர்ப்பவாத அரசியல், இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்றத ஒரு கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டு உள்ளபடியே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த கூட்டத்தை நாமளும் வரவேற்கலாம். ஏன்னா மக்கள் சார்ந்த விடயம் நாமளும் வரவேற்கலாம். புதியதாக ஆட்சி பொறுப்புல வந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இந்த கோரிக்கையை பரிசீலனை செய்து தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் என்பதனை நம்மளுடைய காணொலி வாயிலா ஒரு வேண்டுகோளாக முன்வைத்துக் கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.